தான் அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். இப்போ ஏன் இந்த 30 வருஷம் காலதாமதம் ஏன் அப்படின்னா, தேவன் நினைத்தா கூட அவர்களை விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் இருந்தாங்க. அந்த ஜனங்கள் இருந்தாங்க, பழகிட்டாங்க. எகிப்தினுடைய எல்லா விதமான காரியங்களை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பழகிட்டாங்க. தேவனை மறந்துட்டாங்க, பழகிட்டாங்க, தேவனை மறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் புருஷர்கள் மாத்திரம், 6 லட்சம் பேர். எத்தனை பேர் போனாங்க? 70 பேர். வேதத்தில் சொல்லப்படுது, அந்த எகிப்து தேசத்தில் இந்த எகிப்தியரை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பூமியில் பலத்தவர்களாக இருந்தாங்களாம், பெருகினவர்களாக இருந்தாங்களாம், பெருக்கமுள்ளவர்களாக இருந்தாங்களாம். இப்போ நம்ம ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன? பெருக்கத்தின் தேவன், பெருக்கத்தின் ஆசீர்வாதம். அப்போ அங்கேயும் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக கோபம் மூட்டினபடினால் அங்கே அவர்கள் அடிமையாக்கப்பட்டார்கள். இங்கேயும் இப்போ எகிப்திலிருந்துலாம் வந்துட்டாங்க, கானான் தேசத்துக்கு வந்துட்டாங்க, மறுபடியும் பெருகிறாங்க. ஆலயம், ராஜாக்கள் எல்லாம் வண்டர்ஃபுல், வேற டன்னாக வருது. எங்கெங்கேருந்தோ பொண்ணு வெள்ளி எல்லாம் ஆலயத்தை கட்டுறதுக்கு வேற லெவலில் இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஆராதனையோடும் ஆர்ப்பரிப்போடும் பலிபீடத்தோடும் பலிகளோடும் நல்லா இருந்த ஜனங்க தான். மறுபடியும் தேவனுக்கு என்ன பண்ணாங்க, கோபம் மூட்டிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வேதத்திலேருந்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ரெஃபரன்ஸ் எடுக்கலாம். ஆனால் வேதத்திலிருந்து எடுக்க வேண்டியதில்லை, உங்களுடைய இருதயத்தில் எடுக்க பார்ப்போம். இப்போ 70 வருஷம் சிறைப்பட்டு கட்டளை பெற்று விடுதலையாக்கப்பட்டு 120 நாட்கள் பிரயாணப்பட்டு வருகிற ஜனங்கள் ஒரு பலிபீடத்தை தேடுறாங்க, அகாவா நதி என்கின்ற ஒரு பலிபீடத்தை. இந்த காரணம் என்ன அப்படின்னா, அதிகாரம் இருந்தாலும், கனம் இருந்தாலும், ஆசீர்வாதம் இருந்தாலும், தேவனுடைய கண்களில் கிருபையும் தயவும் இல்லை அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால்தான் இந்த தொடர்ந்து நம்மளுடைய இந்த 2 நாள் கூட்டத்தில் முதல்ல அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினார்கள். அதாவது உபவாசம் என்று சொன்னாலே நல்லா புரிஞ்சிக்கணும். நான் காலையில் டிஃபன் சாப்பிட்லன்னா மாவு மிச்சம், 50 ரூபா மிச்சம். மதியானம் சாப்பாடு சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அரிசி மிச்சம், பருப்பு மிச்சம். ஒரு நைட்டு நான் டிஃபன் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் ஏதோ மிச்சமாகிறதுக்காக உபவாசம் கிடையாது. நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருக்கு உபவாசம் என்று சொன்னாலே நான் என்ன ஒடுக்கிறதுக்கு, ரெண்டாவது தேவன் கிட்ட சேருவதற்கு, மூணாவது என்னை நான் பலப்படுத்திக் கொள்வதற்கு. உபவாசம் என்று சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னா, ஐ எம் ரெடி காட், நான் ஆயத்தமாக ஒப்பு கொடுக்கிறேன். அதாவது ஏசப்பா சொன்னாரு, சில பிசாசுகளை உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் சொன்னவர் 40 நாள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமல் அப்பம் புசியாமல் உபவாசம் இருந்தாராம். எதுக்காக உபவாசம் இருந்தார்னா, பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு. பிசாசினால சோதிக்கப்படும் பொழுது தேவனுடைய ஆவினால பலப்படுத்தப்படணும். புரியுதா? இன்னைக்கு உங்கள் இருதயங்கள் நீங்க ஆராயுங்களேன். நம்மெல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அநேக வேலையில் நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிறோம்.
பர்ஃபெக்டாக இருக்கு. நிறைய பேருடைய கேரக்டர், சில பேருடைய மைண்ட் செட்டப்பு, சில பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் கற்றுக்கொள்ளணும். நான் விரும்புகிறேன், இது சபையே எல்லாருமே கற்றுக்கொள்ளணும், இன்க்ளூடிங் மீ கற்றுக்கொள்ளணும். என்ன அப்படின்னு சொன்னா, 4 பேர் எதிர்க்க உங்களை குறித்து நல்ல சாட்சி சொன்னாலோ இல்லை தட்டி கொடுத்தாலோ நல்ல சந்தோஷப்படுறவர்கள் அதே 4 பேர் எதிர்க்க ஒரு கடிந்து கொண்டாலோ ஒரு எச்சரிப்பு கொடுத்தாலோ இருதயம் மாறிடுது. இல்லை, 4 பேர் முன்னாடி என்ன தேவன் பெருமைப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அது தேவனுக்கு மகிமை உண்டாகணும். அந்த இடத்துல எனக்குள்ள இருக்கிற தாழ்மை இன்க்ரீஸ் ஆகணும். அதே 4 பேர் எதிர்க்க என்னை எச்சரிக்கிறாங்க, கடிந்து கொள்கிறாங்கன்னு சொன்னால் உடனே என்ன ஆகிடக்கூடாது, சுயத்தினுடைய காரியம் வெளிப்பட்டு இருதயத்தில் வச்சுக்கிட்டு அது 10 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களை கெடுத்துக்கிட்டு ஒரு ஆவி வெளியே துரத்திட்டாராம் ஆண்டவர். ஒரு ஆவியை வெளியே துரத்திட்டாராம். அந்த ஆவி ஒழுங்காக இருந்திருந்தா துரத்திருக்க மாட்டார். ஒழுங்காக இல்லாதனால துரத்திட்டாரு. போன ஆவி சும்மா இருந்ததா? தேவையில்லாத 7 ஆவிகளோட கூட சகவாசம் பண்ணி என்ன ஆச்சு? ஏன் இந்த காரியம் நடந்தது அப்படின்னு சொன்னா சொல்லுமா, காலியா இருந்தது, ஒண்ணுமே இல்லை. கவனிங்க, எப்பவுமே ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, இப்போ ஜனங்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட்டாங்க. இப்போ எல்லாமே கையில் இருக்குது. அதாவது இவங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ட்ரைனிங்கை காட்டிலும் இந்த பாபிலோனில் நல்ல ட்ரைனிங், பாடி ஆர்ம்ஸு எல்லாமே பர்ஃபெக்டான பீப்புள்ஸு எல்லாருக்குமே. ஆனாலும் நம்ம தாழ்த்தல அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தலைமுறையும் சரி, நாம் பின் வருகிற தலைமுறையும் சரி, நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையும் சரி, நமக்காக தேவன் கொடுத்த வாய்ப்பு அந்த பலிபீடத்தை கட்டி மறுபடியுமாய் நாங்கள் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி நாங்கள் எங்களுடைய இஸ்ரவேல் தேவனை, பரலோக தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கைக்குள்ளாய் எங்களுடைய தலைமுறை ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாய் மறுபடியும் கனெக்ட் ஆகி தலைமுறையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தினால, கிருபையினால, தயவுனால, பாதுகாப்புனால இருக்கணும். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நீங்கள் எல்லாம் சபைக்கு ஏன் வர்றீங்க, ஏன் இயேசுவை தெரிந்து கொண்டீங்க, ஏன் சத்தியத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து நல்லா கவனிங்க. உங்களுக்காக, உங்களுடைய கணவருக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, உங்களுடைய சூழ்நிலைக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய பலவீனங்களுக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக, உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அபிஷேகத்தில் கட்டப்பட்டு ஒரு மனதோடு இருந்து நிச்சயமாக இயேசு ஒரு நாள் வரும்போது அவருக்கு எதிர்கொண்டு போவதுக்காக, அல்லது நான் கண்ணை மூடினா என் கண்ணை பரலோகத்தை திறக்கணும் அதற்காக மைண்ட், அதுக்காக தான் வரீங்களே தவிர சபையில் அரசியல் பண்ணுவதற்காகவோ அராஜகம் பண்ணுவதற்காகவோ கிடையாது. அப்படி இருந்தா
தேவன் நெபுகாத் நேச்சர் கிட்ட ஒப்பு கொடுத்தது போல பிசாசு கையில் ஒப்பு கொடுத்துடுவார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இப்போ ஏன் இந்த உபவாசம்? எப்பயுமே நாம் பெருக 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 தாழ்மை 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 வரணும். தாழ்மை வரணும். இப்போ உபவாசத்தின் நோக்கம் என்ன? இந்த அகாவுடைய நோக்கம் என்ன? நதியாண்டின நோக்கம் என்ன? அங்கே எல்லாரும் கூட்டி வரப்பட்ட நோக்கம் என்ன? அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக அல்ல, அதிகாரத்தை கனத்தை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, கை நிறைய வண்டி வண்டியாய் சம்பூர்ண ஆசீர்வாதம் இருக்குதே அதற்காக பெருமையாய் பேசி பெருமையாய் இருக்கிறதுக்காக அல்ல அல்ல. இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் கொடுத்தவர் அவர். இதெல்லாம் முன்னாடியே இருந்தது. எங்களோட முற்பிதாக்கள் இருந்த காலத்திலேயே இருந்தது. அடிமையா இருந்த 430 வருஷம் அங்கேருந்து கிளம்பும் பொழுது வெள்ளியோடும் பொண்ணோடும் தான் கிளம்புனாங்க. அங்கேயும் எங்கள் அப்பா தான் என்ன பண்ணார். ஆனால் அந்த ஜனங்க கடைசி வரைக்கும் வழங்கா கழுத்து இல்லாதவரில் போயிட்டாங்க. ஆனால் அடுத்து எழும்பின ஒரு ஜென்ரேஷன், நோவாக்கு அப்புறம் எழும்பின ஒரு ஜென்ரேஷன், ஆபிரகாமுக்கு அப்புறம் எழும்பின ஜென்ரேஷன், அப்புறம் காலேப் யோசுவாக்கு அப்புறம் எழும்பின ஜென்ரேஷன். இந்த ஜென்ரேஷன் எல்லாம் தேவனுடைய அந்த சம்பூர்ணத்தினால தான் இருந்தாங்க. சம்பூர்ணத்தினால தான் இருந்தாங்க. ஆகையினால இந்த உபவாசம் எதுக்கு? எதுக்கு? நான் என்ன கற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே? நான் என்ன கற்றுக்கொள்ளணும்? நான் கற்றுக்கொள்ளணுமா கற்றுக் கொடுக்கணுமா? கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கொள்ளுகிறவள தான் இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் கடைசி வரைக்கும் கற்றுக்கொள்ளுகிறவள தான் இருக்கணுமே தவிர எனக்கு எல்லாம் தெரியும் இது அப்படி வந்துட்டாலே என்னுடைய ட்ராக் மிஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த தாழ்மை தாழ்மை தாழ்த்தினார்களாம். யார் முன்னாடி தாழ்த்தினாங்களாம்? எல்லாரையும் கூப்பிட்டு தேவனுக்கு முன்பதாக தாழ்த்தினார்களாம். இன்னைக்கு இந்த காரியம் வரணும். நான் எனக்குள்ள பெருமையான பேச்சு வரக்கூடாது, திமிரான பேச்சு வரக்கூடாது, பொய்யான பேச்சு வரக்கூடாது, வாக்குவாதத்தின் பேச்சு வரக்கூடாது, பிரிவினின் பேச்சு வரக்கூடாது, எனக்கு எல்லாம் தெரியும் அந்த பேச்சு வரக்கூடாது, வரவே கூடாது. கோபமா வரக்கூடாது, கோபத்தை உண்டு பண்ணுகிற காரியமா வரக்கூடாது, மற்றவங்களை தொந்தரவு பண்ற காரியம், மற்றவங்களை குறித்து பேசுகிற காரியம், இதெல்லாமே இருக்கக்கூடாது. நமக்கு தெரியணும் நான் ஏன் சபைக்கு வர அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், என் கணவர் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வேணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை வேணும், என் குடும்பத்தில் விடுதலை வேணும். நாங்கள் சாகிற வரைக்கும் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சத்தியத்தில் நாங்கள் பலப்பட்டு எழும்பி பிரகாசிக்கணும். ஒரு ஊழியக்கார் நல்ல ஒரு வார்த்தை போட்டார். நல்ல ஒரு வார்த்தை நான் இன்னைக்கு ஸ்டேட்டஸில் போட்டிருக்கேன் பாருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்னதான் வளர்ந்தாலும் உயர்ந்தாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், மக சொன்னான் இன்னைக்கு நம்ம விடுதலையாக்கப்பட்டோம், இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கிறோம், நம்ம கடன் பிரச்சனை மாறிடுச்சு, நமக்கு பொருள் இருக்குது, நம்மளுக்கு பொண்ணு இருக்குது, நம்மளுக்கு பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, பெருமை பாராட்டுறதுக்கான இடமே கிடையாது. எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது, யாரால வந்தது, அதை நினைச்சு நன்றி சொல்லணும். நான் எங்கே இருந்தேன், இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன், எப்படி, எங்கிருந்து, யாருனால, எதனால, இது ரொம்ப முக்கியம். நமக்கு மட்டும் கிடையாது, உலகத்தானுக்கும் முக்கியம். உலகத்தில் இருக்கிறவனு கூட ரொம்ப முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி. சில பழமொழி இருக்கு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு ஆக்சுவலி. என்ன பழமொழி அது? வீடு 2 பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டுமா. அந்த ஆட்டிடியூட் நம்மளுக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை குறித்து நம்ம சந்தோஷப்படுறது சாபம்.
யாரையும் கெடுக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கேடு உண்டு பண்றவர்கள் நாம் இருக்கக்கூடாது. இப்போ உபவாச நோக்கம் என்ன மைனஸ் எனக்குள்ள இருக்குது, என்ன மைனஸ் எனக்குள்ள இருக்குது, என்ன குறைகள் என்கிட்ட இருக்குது, என்ன குறைகள் என்கிட்ட இருக்கு, நான் எதில் வீக்காக இருக்கிறேன், எதில் நான் தவறி இருக்கிறேன், எதில் நான் சரியில்லை, எதில் நான் கட்டப்படணும், எதை நான் சரி செஞ்சுக்கணும், எதில் நான் தாழ்த்தணும், எதில் நான் திருந்தணும், எதை நான் திருத்தணும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இந்த இந்த அதுதான் இந்த உபவாசத்தில் கூட்டம். நான் சாப்பிடாம இருக்கிறதுனால கிடையாது. நான் சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னை ஒடுக்க நான் தயாராக இருக்கிறேன். நான் தேவனுடைய அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு 24 hours முன்னாடி என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கூட என்ன பண்ண மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன் அது அப்போ தான் அவங்களுக்கு சரியான முறையில் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் இந்த 21 நாள் நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறாரு. அந்த ஆப்ரேஷன் நாம் என்ன பண்ணணும்? தயாராகிடணும். தப்பு பண்ணாத மனுஷன் யாருமே கிடையாது, கோபப்படாதவங்க யாருமே கிடையாது. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, உனக்கு உணர்த்தப்படும் பொழுது அதை நீ என்ன பண்ணு? சரி செஞ்சுக்கோ. என்ன பண்ணணும்? சரி செஞ்சுக்கோ. அதுதான் தாழ்த்துகிறது. ஆடக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? ஆடக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும்? பெண்ட் பண்ணணும். அப்போ என்னுடைய வளர்ச்சி இந்த 21 நாளில் நான் எதெல்லாம் நான் தவறு விட்டேனோ அதை நான் சரி செஞ்சுக்கணும். அதுதான் அங்கே செய்கிறாங்க. தாழ்த்துதல், தாழ்மை. அந்த தாழ்மை நமக்குள்ள வந்துருச்சுன்னா நான் ஒரு ஆத்மாவை பலப்படுத்துகிற ஒரு பாத்திரமாக இருக்கணும், ஒரு குடும்பத்தை பலப்படுத்துகிற பாத்திரமாக இருக்கணும், ஒரு சபைக்கு ஆசீர்வாதன பாத்திரமாக இருக்கணும். அதுதான் இங்கே நடக்குது. தங்களை தாழ்த்து என்ன பண்ணுறாங்க? ஆலயம் கட்டணும். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? நமக்குள்ள அதிகாரம் இருக்கிறதுனால, இல்லை கனம் இருக்கிறதுனால, இல்லை ஆசீர்வாதம் இருக்கிறதுனால நாம் என்ன பண்ண முடியாது. இந்த சபை எப்படி கட்டணும் அப்படின்னு சொன்னால் பணமெல்லாம் வச்சு கட்டலை. இந்த சபை கட்டினது உபவாசம், விசுவாசம், ஜபம். அப்படிதான். இப்போ அதுதான் அங்கேயும் நடக்குது. அப்போது இந்த 21 நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். தாழ்மை இருக்கிற இடத்துல உயர்வு தானாக வரும். தேவனே சொல்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? அவர் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவன் உயர்த்தணும். நான் சொல்கிறேன், எனக்கு ஹம்பலாக நான் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்கிறேன், நம்ம இப்போ இருக்கிறத காட்டிலும் அதிகமாக பெருகணும், ஸ்பிரிச்சுவலி பெருகணும். நான் சொல்கிறேன், எந்த நெகட்டிவிட்டியும் உங்களுக்கு கொண்டு வராதீங்க. எந்த நெகட்டிவிட்டியும் நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி நெகட்டிவிட்டி நமக்குள்ளே வருதுன்னு சொன்னால் உடனே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இந்த நெகட்டிவிட்டி ஸ்பிரிட்டை நான் என்ன பண்ணுறேன்? இயேசுவின் நாமத்தினால கடிந்து கொள்கிறேன். இந்த நெகட்டிவிட்டி என்னை விட்டு போவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, கோவப்படு, பாவம் செய்யாத. அந்த கோபம் கூட எப்படி இருக்கணுமா? நீ இந்த காலை நீ கோவப்பட்டனா இந்த சூரியன் மறைகிறதுக்குள்ள உன் கோபம் சரியாயிடணும். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம், அதுதான் உனக்கு மேன்மை, அதுதான் உனக்கு கனம். ஆனால் நீ அதில் பாவம் செஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால் தலைமுறையும் சிறைப்பட்டு போயிடுவாங்க. 70 வருஷம் சாதாரண விஷயம் கிடையாது. 70 வருஷம் சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது விடுதலை ஆகிட்டாங்க, சிறையிருப்புலேருந்து வந்துட்டாங்க. இப்போ அடுத்த லெவலுக்கு அவங்க உயர்த்தப்படணும். அதுக்கு முன்பதாக எஸ்ரா தாழ்த்துறாரு. எல்லாரையும் கூட்டி கொண்டு வந்து தாழ்த்தி என்ன பண்ணுறாரு? அவர்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக
அவருடைய எல்லா பொருட்களுக்காக இனி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு செவ்வையான வழியை தேடுகிறதற்கு அங்கே உபவாசத்தை கூறினேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த உபவாசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தம் இருக்குது, மிகப்பெரிய மீனிங் இருக்குது, மிகப்பெரிய வெளிப்பாடு இருக்குது. மிகப்பெரிய காரியத்தை நீங்களும் பார்க்குறீங்க, நானும் பார்க்குறேன், நாமும் பார்க்க போகிறோம். இதனுடைய முடிவு ஒரு செலப்ரேஷனாக இருக்க போகுது. உங்களுடைய குடும்பத்தில், நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய திருச்சபையில். நான் சொல்கிறேன், இந்த கூட்டம் தேவன் ஏற்படுத்தினார். நீங்க சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாவே நீ எழுந்து துதி, சமூகம் உன்னோடு